MCR Pure Cotton Club, formals and casual shirts. ஏகே வராரு வழி விடுறா. Satyabama Institute of Science and Technology, admissions open. ஸ்கூல் டேஸ் இருந்து நான் வந்து தளபதி விஜய் சாரோட ஃபேன் தான். காதலுக்கு மரியாதையில இருந்து தளபதி விஜய் சார் ஃபேன் தான். இளைய புரட்சி தமிழ்னு ஒரு போஸ்டர்ல இருக்கு, யங் ஸ்டார்னு ஒரு போஸ்டர்ல இருக்கு. நானே நம்ம இவரு சிம்பிள்லாம் ஒரே டைம் தான் என்ட்ரி, அவர் லிட்டில் சூப்பர் ஸ்டார் போட்டு நம்மளும் ஏதாவது ஒன்று போடலாமா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு சரி போடுங்க யங் ஸ்டார்னு போட்டுங்க. எனக்கே சம்டைம் நீ போதுண்டா பாவண்டா நீ ஏன்டா நீ ஏன் ஒன்று இப்படி போட்டு கிரிட்டிசைஸ் பண்ணிக்கிற அப்படிங்கிற மாதிரி தோணும். பெரிய வீட்டு பசங்க, சோ கால்டு பெரிய வீட்டு பசங்கள்லாம் வந்து காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறம் ஹையர் ஸ்டடீஸ்ங்கிறது US UK அந்த மாதிரி எங்க போவாங்க. நான் அந்த மாதிரி எங்கேயும் போல. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஃபாரின் ஷூட்டிங் போது எனக்கு ஒரு பயம் வந்துருச்சு. பேங்காக்கு வந்து அம்மா கூட்டு போன போது ஆள் நான் தான். வடிவேல் சார் அப்படின்னா வந்து அவர் நம்ம மானிட்டர் பார்க்கும் போது ஒன்று பண்ணுவாரு, டேக்ல வந்து டோட்டலா இம்ப்ரோவைஸ் பண்ணி வேற ஒன்று பண்ணிடுவாரு. உங்களுக்கு எப்பாச்சும் உங்க உயரம் ஹீரோயின் கூட நடிக்கும் போதோ ஒரு டூயட் பாடும் போதோ அது ஒரு இதுவா இருந்திருக்கு, ஒரு நெகட்டிவா இருக்கு? ஹீரோயின் கிடைக்கிறதுலே பிரச்சனையா இருந்திருக்குது. ஜோர் படத்துல மம்மி செல்லம்மா டாடி செல்லம்மா சாங் அப்போ வந்து ஹீரோயின் காலம் இருந்துச்சு, அவங்களுக்கு நெகெல்லாம் பேர்ந்துருச்சு. யோகி பாபு சொல்லுவாரு, டே நடிக்காது அப்படிம்பாரு, அது எனக்கு வராது அப்படிம்பேன், அது ஊருக்கே தெரியும் அப்படிம்பாரு. சிபிராஜ் சார் வந்து இத்தனை கோடி கொடுத்தா நடிப்பார்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்காராமே. இல்லைங்க, இப்ப என்னோட பிசினஸ் என்னங்கிறது எனக்கு தெரியும். ஸோ அதுக்கு என்ன உண்டோ அதுதான் நான் வந்து நான் வாங்குவேன். சரி, நீங்க எவ்வளவு அழகா சிரிக்கிறீங்க, ஏன் நிறைய படங்கள் உங்களை சிரிக்க விட மாட்டாங்க சொல்லுங்க. இந்த தெருவோட ஒரு மிகப்பெரிய அடையாளம் சத்யராஜ் சாரோட வீடுன்றது. ஸோ சின்ன வயசுல நீங்க தான் இருந்திருப்பீங்களே. ஆமா ஆமா, பான் கிடையாது, லைக் ஒரு ஐ திங்க் நான் ஒரு செகண்ட் தேர்ட் படிக்கும்போது இங்க வந்தேன்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே. அப்போ உங்க எல்லா ஸ்கூல் காலேஜ் நினைவுகள் எல்லாமே இந்த வீட்டை சுத்தி தான் இருக்கு. உங்களுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் பார்த்த ஒரு பெரிய ஆக்டர்னு யாரு, இந்த வீட்டுக்கு ரெகுலரா வருவா அந்த மாதிரி யார் சார்? அப்கோர்ஸ் அப்பா கூட ஒர்க் பண்ணவங்க கவுண்டமணி சார், மணிவண்ணன் சார் வந்து ரெகுலரா மீட் பண்ணுவோம். ஓகே. அண்ட் இப்போ அப்பா படங்கள் ஏதாவது ஷூட்டிங் நடக்குது, ஏவிஎம் ஸ்டுடியோ அந்த மாதிரி இடங்கள் நடக்குதுன்னா அங்கே போகும்போது அந்த டைம்ல ரஜினி சார், கமல் சார், பிரபு சார், கேப்டன் எல்லாருமே வந்து. நீங்க யாரோட ஃபேன் அப்போ அந்த சின்ன வயசுல? நான் எனக்கு ஸ்கூல் டேஸ் இருந்து நான் வந்து தளபதி விஜய் சாரோட ஃபேன் தான். காதலுக்கு மரியாதையில இருந்து தளபதி விஜய் சார் ஃபேன் தான். ரைட் ரைட். இந்த வீட்ல உங்களுக்கு ரொம்ப ஃபேவரட் ரூம் அந்த மாதிரினா? அது என்னோட பெட்ரூம் மேல. இந்த ரூம் சார், இது வந்து இட்ஸ் an ஆஃபீஸ் ரூமா? இது வந்து ஒரு ஹால் மாதிரிங்க, ஜென்ரலா மீட்டிங்ஸ் அது மாதிரிலாம். லைக் அதே மாதிரி நிறைய பேர் ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்தாங்கன்னா கொஞ்சம் கெட் டுகெதர்லாம் இங்கே தான் இருக்கும். ஓகே. எதனால கேட்குறேன்னா, இப்போ இதே வீட்டில் தான் அப்பா அவ்வளோ கதைகள் கேட்டிருப்பாரு. ஆமாம். ஸோ அப்பா கதை சொன்ன டைரக்டர்ஸ் அதெல்லாம் தாண்டி இப்போ உங்களுக்கு கதை சொல்ல நிறைய பேர் இதே வீட்டுக்கு வந்திருப்பாங்க. இந்த ரூம்ல எங்கேயும் கேட்பேன், நான் மாறி மாறி கேட்பேன். திடீர்னு ஹோட்டல்ல எங்கேயாவது மீட் பண்ணுவேன், இங்கே மீட் பண்ணுவேன். இப்போ நான் ECRல தான் இருக்கேன். ஓகே ஓகே. அங்கே மீட் பண்ணுவேன். ஏன்னா இப்போ வெளியில பார்க்கும்போது நிறைய உங்களோட அந்த போட்டோஸ், உங்களுக்கு கிஃப்ட் பண்ண போட்டோஸா இருக்கட்டும், ஒன்னொருத்துல ஒரு டேக்லைன் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இளைய புரட்சி தமிழ்னு ஒரு போஸ்டர்ல இருக்கு, யங் ஸ்டார்னு ஒரு போஸ்டர்ல இருக்கு. ஸோ உங்களுக்கு நீங்க அந்த டைம்ல ஃபிக்ஸ் பண்ணீங்களா? இல்ல ஏன்னா அப்பாவை கூட ஒரு இன்டர்வியூல கேட்டேன், சார் உங்களை புரட்சி தமிழ்னா நம்ம எந்த ஊர்ல புரட்சி பண்ணோம், நானா ஃபெடரல் காஸ்ட்ராவா இல்ல கார்ல் மார்க்ஸா, ரொம்ப படம் நடிக்கிறேன் எனக்கு சும்மா கொடுத்தாங்க அவர் ஸ்டைல்ல சொன்னாரு. உங்களுக்கு எப்போ அது மாதிரி ஃபிக்ஸ் ஆயிருக்கா இந்த மாதிரி? இல்ல, இப்ப நம்ம நீங்க வந்து படத்தோட டைட்டில் பாத்தீங்கன்னா வெறும் சிபி சத்யராஜ் தான் போட்டிருக்கோம். அதனால நான் எதுவுமே நான் எனக்கு வச்சுக்கலங்கிறது அர்த்தம். ஆனா ஃபர்ஸ்ட் படத்துல ஸ்டார்டிங்ல எல்லாம் இருந்துச்சு, அது போட்டுங்க. அப்ப வந்து அப்ப அது ஒரு ட்ரெண்ட் இருந்தது இல்ல, எல்லாருக்கும் ஒரு அடைமொழி வேணும். அப்பதான் வந்து நானே நம்ம இவரு சிம்பிள்லாம் ஒரே டைம் தான் என்ட்ரி, அவர் லிட்டில் சூப்பர் ஸ்டார் போட்டு நம்மளும் ஏதாவது ஒன்று போடலாமா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு சரி போடுங்க யங் ஸ்டார் போட்டுங்க அப்படிங்கிற மாதிரி. அப்போ அந்த டைம்ல என்னங்க நம்மளுக்கு வந்து உங்களோட செட்டு யார் சார்? நீங்க, ஜெயம் ரவி சார், ஜீவா, அந்த ஒரே இயர் இன்ட்ரடியூஸ் ஆனதுன்னு பாத்தீங்கன்னா சிம்பு ஐ திங்க் 1 year பிஃபோரா வந்தாரு. காதல் அழிவதிலே வந்து ஐ திங்க் 1 or 2 years. அது பகவதி வில்லன் கூட ரமணா அந்த பேட்ச்ல ரிலீஸ் ஆச்சு. ஸ்டூடெண்ட் நம்பர் 1 ஐ திங்க் ரிலீஸ் ஆகி 1 week கழிச்சு ஜீவா அது ஃபர்ஸ்ட் ஃபிலிம் ஆசை ஆசையா ரிலீஸ் ஆச்சு. ஐ திங்க் அதே ஒரு 3-4 months கழிச்சு தான் ஜெயம் ரிலீஸ் ஆச்சு. நீங்களாம் ஒரே பேட்ச். ஏன்னா இப்பயும் அந்த பழைய யூடியூப்ல எல்லாம் அந்த நட்சத்திர கலை விழா, நீங்க ஃபாரின்ல போவீங்க, அந்த வீடியோ எல்லாம் பார்க்கும் போதே ஒரு செம்ம நாஸ்டாலஜிக்கா இருக்கும். சிம்பு வந்து ஒரு இதுல வந்து எல்லாரும் இன்டர்வியூ பண்ணிருப்பாரு, அப்ப டான்ஸ் அதுக்கு ரெடி ஆயிட்டு இருந்தீங்க. ஆமா ஆமா. சோ ஹூ இஸ் யுவர் ஸ்ட்ராங்கஸ்ட் கிரிட்டிக்? நல்லா இல்லனா நல்லா இல்ல, நல்லா இருக்குனா நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் மெயின் கிரிட்டிக் நான் தான்.
என்ன மாதிரி அந்த செல்ஃப் ஜட்ஜ்மெண்ட் அண்ட் செல்ஃப் கிரிட்டிசிசம் வந்து எனக்கே சம்டைம்ஸ் போதும்டா பாவண்டா நீ ஏன்டா நீயே உன்னை இப்படி போட்டு கிரிட்டிசைஸ் பண்ணிக்கிற அப்படிங்கிற மாதிரி தோணும். ஸோ நான் ஐம் த பிகெஸ்ட் கிரிட்டிக். நல்லா இருக்குன்னா நல்லா இருக்குன்னு நல்லா இருக்கு. நல்லா இல்லாத விஷயத்தை வந்து நான் அதை போட்டு மைண்ட்லயே ஓட்டி 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 அது அப்பதான் சரி பண்றதுக்கு என்ன பண்ண முடியும். சரி, எப்பாச்சும் படம் நீங்க படம் முடிஞ்சிருச்சு, படம் முடிச்சுட்டு ஃபைனல் காப்பி பாக்குறீங்க, அப்ப பாக்கும்போது ஐயோ இன்னும் இந்த சீன் கொஞ்சம் நல்லா பண்ணிருக்கலாமே, இது பெட்டரா அப்படி தோணும்போது அது எதுவுமே பண்ண முடியாதுல்ல. எல்லா படத்துக்கும் தோணும். எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் என் படம் பார்க்கும்போது வந்து படத்தை விட்டு நான் ஃபர்ஸ்ட் என்னதான் பார்ப்பேன், ஏன்டா இப்படி பண்ணிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நிறைய தோணும். அப்புறம் செகண்ட் டைம் தேர்ட் டைம் பார்க்கும்போது இல்லை இந்த கேரக்டருக்கு இந்த சீனுக்கு இது கரெக்டாக தான் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா இப்போ முன்னாடி இந்த கிரிட்டிக் பற்றி பேசும்போது மேபி அப்பாவோ உங்க கூட பிறந்தவங்க கூட இது சரி தப்புன்னு சொல்லியிருக்கலாம். அம்மா வந்து எப்பயுமே பசங்களை விட்டே கொடுக்க மாட்டாங்க, அது எவ்வளவுதான் சூப்பரா பயங்கரமா பண்ணிருக்குன்னு சொல்லிட்டு. அம்மா உங்களை பயங்கரமா பாராட்டின ஒரு படம் என்ன? அவங்க எல்லாமே பாராட்டுவாங்க, எல்லா படமும் கிரிட்டிசைஸ் பண்ணவே மாட்டாங்க, எல்லாமே நல்லா இருக்கு சூப்பரா பண்ணியிருந்தாடா. எங்கேயாவது நம்ம ஹர்ட் ஆயிருவோம், அந்த ஒரு இனிஷியல் ஸ்டேஜ்ல ஒண்ணு இருக்கும்ல. மறக்க முடியாத படம் நீங்களும் அம்மா பக்கத்து பக்கத்துல உட்காந்து பார்த்தது? மறக்க முடியாத இன்சிடென்ட்னா வந்து நம்மளுக்கு எனக்கு இந்த ஸ்டூடெண்ட் நம்பர் 1 ரஷ்யா அண்ட் ஜோர் படத்துக்கு பேங்காக் போயிருந்தோம். இப்போ பொதுவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய இந்த பெரிய வீட்டு பசங்க, சோ கால்டு பெரிய வீட்டு பசங்கள்லாம் வந்து அந்த காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் ஹையர் ஸ்டடீஸுங்கிறது US UK அந்த மாதிரி எங்கேயா போவாங்க. நான் அந்த மாதிரி எங்கேயும் போகல. நான் வந்து காலேஜ் இன்ஃபேக்ட் ஃபைனல் செமிஸ்டர் முடிக்காமே நான் சினிமாவில் நடிக்க வந்துட்டேன். ஸோ எனக்கு அந்த ஒரு எக்ஸ்போஷர், தனியாக போய் ஒரு இடத்துல ட்ராவல் பண்ணி அங்கே நம்ம தங்கி இருந்து நம்மளே சமைச்சு நம்மளே வந்து சைடில் வேற எங்கேயா ஒர்க் பண்ணி அதை வச்சு நம்மளுடைய அந்த எஜுகேஷனை ஃபண்ட் பண்ணிக்கிறது, அந்த மாதிரியான விஷயங்கள் நான் எதுவுமே பண்ணல. ஸோ ஃபஸ்ட் டைம் ஒரு ஃபாரின் ஷூட்டிங் போது எனக்கு ஒரு பயம் வந்துருச்சு, எப்படா நம்ம அங்கே போய் சமாளிக்க போகிறோம் அப்படின்ட்டு. அப்புறம் இல்லைம்மா நீயும் கூட வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு பேங்காக்கு வந்து அம்மாவை கூட்டு போன முதல் ஆள் நான் தான். பட் அவங்க அம்மா எப்பவுமே ஒரு பெரிய ஸ்ட்ரென்த் இல்லை உங்களுக்கு. ஆமாம், அதே மாதிரி இப்போ நம்ம ப்ரொடக்ஷனில் பண்ண படங்க நாயகில் ஜாக்கிரதை, சத்யா, இதெல்லாம் வந்து ஃபுல்லாக அவங்க தான் வந்து லீவ் நம்ம ப்ரொடக்ஷனில் பண்ணது தான். அப்பா வந்து அந்த டைமில் வந்து கதை கேட்குறதோட சரி, ஸோ கதையை கேட்டு அவர் வந்து என்ன பட்ஜெட் அதுன்னு நிறைய வாயிட்டு செக்கில் கையெழுத்து போட்டு போயிடுவார். மற்றபடி எக்ஸிக்யூட் பண்ணதெல்லாம் வந்து அந்த நேரத்தில் வந்து அம்மா தான். அப்கோர்ஸ் நான் சில விஷயங்கள் பார்த்துக்குவேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அப்போ விட்டுருங்க, நாயகில் ஜாக்கிரதை சத்யா பண்ணும் போதெல்லாம் வந்து அந்த பிஸ்னஸ் பார்ட் அண்ட் படத்தில் யாரை நம்ம சப்போர்ட் டெக்னீஷியன்ஸ் யாரை போடலாம், ஆர்டிஸ்ட் யாரை போடலாம் அப்படிங்கிறத நான் பார்த்துப்பேன். பட் அந்த எக்ஸிக்யூஷன் இப்போ நான் ஸ்பாட்டுன்னு நம்ம போயிட்டோம்னா நம்ம வந்து உட்காந்துட்டு டீசலுக்கு எவ்வளோ வச்சு அப்படிங்கிறத பார்க்க முடியாது, அது வந்து அவங்க தான் பார்த்துக்கிட்டாங்க. ஸோ வாட் இஃப் நீங்கள் அப்பாவோட படம் ஏதாச்சும் ஒரு படம் ரீமேக் பண்ணணும்னா என்ன படம் பண்ணுவீங்க? அப்பாவோட படம் ரீமேக் பண்ணுறதுனா அப்கோர்ஸ் அவரோட மீட்ரு வந்து வேற. அவர் சில ஐகானிக் ஃபிலிம்ஸ் அமைதி படையெல்லாம் நம்ம தொடவே முடியாது, ஏன்னா அது அவருடைய இப்போ வேற யாருமே பண்ண முடியாது. ஸோ என்னுடைய பாடி லாங்குவேஜுக்கும் என்னுடைய மீட்டருக்கும் எனக்கு அப்பா அது நல்லா சூட் ஆகும்னு நினைக்கிற படம் வந்து பிரம்மா எனக்கு தோணிருக்கு. பிரம்மா அண்ட் அப்கோர்ஸ் பூவிலி வாசலிலே வந்து எனக்கு பிடிச்சி. இந்த 2 படம் வந்து சரி நம்மளும் புல் ஆஃப் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி தோணும். ஒரு வாட்டி யுவன் சங்கர் ராஜா ஒரு இன்டர்வியூல சொன்னாரு, நான் என்னதான் மியூசிக் அப்பெல்லாம் பண்ண ஆரம்பிச்சாலும் துள்ளுவதே இளமை படத்துல ஒரு பாட்டை கேட்டுதான் ஃபர்ஸ்ட் அப்பா வந்து சொன்னாரு, டே இந்த பாட்டு நல்லா இருக்குடான்னு. கிட்டத்தட்ட அதுக்கே எனக்கு ஒரு 4 வருஷம் ஆச்சுன்னு. உங்களுக்கு எப்ப அப்பா முதலாடி சொல்லி சிவி அந்த சீன் பார்த்தண்டா இல்ல இந்த படம் பார்த்தண்டா சூப்பரா நல்லா பண்ணது சொன்னது? அப்பாவோட காம்பினேஷன் ஜோர் பண்ணும்போது கொஞ்சம் டஃபா தான் இருந்ததுன்னா அதுதான் ஃபர்ஸ்ட் ஃபிலிம் அப்பாவோட காம்பினேஷன்ல. வெற்றிவேல் சக்திவேல்லாம் வரும்போது அப்பா வடிவேல் சார் காம்பினேஷன்ல சீன்ஸ் நிறைய இருக்கும். ஜோர்லயும் வடிவேல் சார் இருப்பாரு, பட் வெற்றிவேல் சக்திவேல் கோவை பிரதர்ஸ்லாம் 3 பேர் காம்பினேஷன் அதிகம். வடிவேல் சார் எப்படின்னா வந்து அவர் நம்ம மானிட்டர் பார்க்கும்போது ஒன்று பண்ணுவார், டேக்ல வந்து டோட்டலாக இம்ப்ரோவைஸ் பண்ணி வேற ஒன்று பண்ணிடுவார். ஸோ அப்போ நான் கொஞ்சம் ரொம்ப அட்டென்டிவாக அந்த ஸ்பாட்டில் இம்ப்ரோவைஸ் பண்ணுறதுங்கிறது வந்து எனக்கு அப்போ தான் அது கொஞ்சம் ஓகே, நம்ம வந்து இவர் வேறு ஏதோ பண்ணுறாரு, நம்மளும் ஏதோ ஒன்று பண்ணணும், கவுண்டர் கொடுக்கணுங்கிற அந்த ஒரு ஃபீல் வந்தது. அது வந்து அப்பா அப்ரிஷியேட் பண்ணுறேன். சிவி வடிவேல் சார் கூட பண்ணுறது வந்து அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது, நான் எல்லாமே திணறுவேன், பட் ஓகே நீ சமாளித்து கரெக்டாக போகிற, டைரக்டர் என்ன பேசிக்காக டைரக்டர் என்ன கேட்குறாரோ அதை டெலிவர் பண்ணிடு அப்படிங்கிறதான் சொல்லுவார். சரி, இப்போ உங்களுடைய ஹைட் ஆல்மோஸ்ட் லைக் 6 to 186 சென்டிமீட்டர்ஸ். அது சில இதில் பார்த்தா சாட் ஜிபிடியில் கேட்டால் 6'1" வேற இதுலேயே கேட்டால் 6'2". அதனால சென்டிமீட்டர் சொல்லிடுறது 186 சென்டிமீட்டர். ஏன்னா இப்போ நிறைய பேர் சொல்லுவா, இப்போ கூட சத்யராஜ் சாரோட சில பாட்டுலாம் பார்த்தீங்க தனக்குள்ளடி தில்லான இல்லாம ஹீரோயின் ஒரு 10 அடி தள்ளி நிற்பாங்க, சும்மா தலைவர் அப்படி ஆடுவாரு. உங்களுக்கு எப்பாச்சும் உங்க உயரம் ஹீரோயின் கூட நடிக்கும் போதோ ஒரு டூயட் பாடும் போதோ அது ஒரு இதுவா இருந்திருக்கு, ஒரு நெகட்டிவா இருந்து? ஹீரோயின் கிடைக்கிறதுலே பிரச்சனையா இருந்திருக்குது. ஹீரோயினோட டூயட் பாடுறது நடிக்கிறதுங்கிற செகண்டரி, ஹீரோயின் கிடைக்கிறதுலே வந்து பிரச்சனை இருந்தது. அண்ட் அஃப்கோர்ஸ் நம்ம டான்ஸ் ஆடும் போது வந்து கொஞ்சம் கை காலெல்லாம் படும். இன்ஃபேக்ட் அந்த
ஜோர் படத்தில் அந்த மம்மி செல்லம்மா டேடி செல்லம்மா சாங் அப்போ வந்து ஹீரோயின் காலை மிதிச்சு அவங்களுக்கு நெகெல்லாம் பேந்துருச்சு. ஒரு டான்ஸ் ஐ திங்க் வெறுங்காலில் பீச்சில் ஆடி இருப்போமா என்னன்னு தெரியல, காலை நச்சுன்னு மிதிச்சு வெறுங்காலில் அவங்களுக்கு நகம் பேந்து பிளட்டே வந்துருச்சு. அந்த மாதிரி பிரச்சனைங்கிறது இருக்கு. ஹைட்டாக இருக்கிறதுல மெயின் டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா வந்து நம்ம ஃப்ளைட்லாம் போகும்போது இதுக்குன்னே அந்த எக்ஸல் சீட்டை புக் பண்ணணும். சாதா சீட்டில் உட்கார முடியாது, நீட்டி உட்கார முடியாது. அந்த மாதிரி இதுதான். பட் அட் த சேம் டைம் நம்ம இப்போ நீங்கள் கேட்டீங்க காப் ரோல்ஸ் நிறையா பண்ணுறேன் அப்படின்னு, அந்த மாதிரி ஒரு ஆக்ஷனுக்கு வந்து நம்ம ஒரு சின்ன ஒரு அட்வான்டேஜ் கொடுக்குதுன்னு நான் நினைக்கிறேன். சரி, இப்போ எல்லாருக்குமே ஒரு விஷயம் இருக்கும்ல, இப்போ நம்ம நடிப்பு வந்து இப்போ ரஜினி சாரும் சரி கமல் சாரே கூட சரி அவங்க ஃபர்ஸ்ட் படத்தில் நடிப்பு எப்படி இருக்குன்னு கேட்டால் அவங்களே கூட இப்போ ஐயோ தெரியல எங்கே எப்படி இருக்கும் இன்னும் பெட்டரா அப்படின்னு. உங்களுக்கு எப்போ உங்களுடைய ஆக்டிங் ஓகே நீ நல்லா பண்றியான்னு சொல்லிட்டு உங்களுக்கு தோணுச்சு, இல்லை அப்பா சொன்னது அந்த மாதிரி ஓகே உங்களுக்குள்ள ஒரு ஆக்டரை சாட்டிஸ்ஃபை பண்ணி அது எந்த டைம்ல நடந்துச்சு? எனக்கு அந்த ஃபீலிங் வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நாயகல் ஜாக்கிரதை நாணயம் அந்த டைம்ல அது கிட்டத்தட்ட 10 வருஷம் இருக்கு. கிட்டத்தட்ட சரிப்பா கொஞ்சம் ஏதோ ஒரு நடிப்பு தெரியுது முகத்துலன்னு ஒரு ஃபீலிங் வந்தது. ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரம் சத்யாவிலிருந்து எனக்கு ஒரு திருப்தி இருந்தது. அதாவது வந்து இப்போ நம்ம ரொம்ப சூப்பர் ஆக்டர் அப்படி சொல்ல வரல, பட் நம்ம கொடுத்த ரோல் நம்ம வந்து பக்காவாக நம்ம வந்து ஜஸ்டிஃபை பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு ஃபீல். சத்யாவில் வந்து ஆக்சுவலாக ஒரு சீனில் வந்து யோகி பாபு சொல்லுவார், டே நடிக்காது அப்படிம்பாரு, அது எனக்கு வராது அப்படிம்பேன், அது ஊருக்கே தெரியும் அப்படிம்பாரு யோகி பாபு. பட் என்னன்னா ரிவ்யூஸில் என்ன எழுதியிருந்தாங்கன்னா வந்து நடிக்கவே தெரியலன்னு சொல்லிட்டு நல்லா பண்ணிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அது வந்து எனக்கு ஒரு நல்ல ஒரு அப்ரிசியேஷனாக இருந்தது. அண்ட் சிபிராஜ் சார் வந்து இத்தனை கோடி கொடுத்தா நடிப்பார்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்காராமே, ஏன் தலைவா? சும்மா விளையாட்டை கேட்குறேன். பட் இருந்தாலும் உங்களுக்கு எப்படி சார் இருக்கு இப்போ நீங்க அந்த டிமாண்ட் பண்ணி வாங்குறதா இருக்கட்டும் சார்? இல்லைங்க, இப்போ என்னோட பிஸ்னஸ் என்னங்கிறது எனக்கு தெரியும். ஸோ அதுக்கு என்ன உண்டோ அதுதான் நான் வாங்குவேன். ஏன்னா வந்து அல்டிமேட்லி வந்து நம்ம ஒரு படத்துக்கு நம்ம மட்டும் அதிகமாக காசை வாங்கிட்டு படத்தோட குவாலிட்டியை காம்ப்ரமைஸ் பண்ணால் அதில் எந்த ஒரு யூஸுமே யாருக்குமே இருக்காது. அது வந்து நான் பண்ணிக்கிற ஒரு இன்ஜஸ்டிஸாக இருக்கும் ஃபார் த ஃபிலிம் அண்ட் ஃபார் ஆல் கன்சர்ன் வித் த ஃபிலிம். அது வந்து ஒரு இன்ஜஸ்டிஸாக இருக்கும். அதனால என்ன நம்மளுக்கு வியாபாரம் என்ன ஆகுது, போன படம் என்ன பண்ணிருக்குங்கிறத பேஸ் பண்ணி தான் வந்து. ஸோ அதை பேஸ் பண்ணி தானே சார்? அதை பேஸ் பண்ணி தான். ஏன்னா நீங்கள் ஒரு 2-3 படம் நடிக்கிறீங்க, ஒரு படம் பயங்கரமா போகுது, நல்ல ஒரு பெரிய ஹிட் ஆகுது. ஸோ லைட்டாக நீங்கள் உங்கள் சேலரி ஏற்றுறீங்கன்னே வைங்க, அடுத்த படம் வந்து ஒரு வேளை ஒழுங்கா போகல, ஸோ அது ஆப்வியஸா அது குறைச்சிருவாங்களா இல்ல குறைக்க வேண்டியது இருக்கு? குறைச்சிருவாங்க. அது நம்ம இதுல அக்ரிமெண்ட்ல போடுவோம், பட் லாஸ்ட் மினிட்ல சம்டைம்ஸ் அது அந்த மாதிரி டைம்ல நம்மளே வந்து பார்த்து விட்டு நம்மளுக்கும் ஒரு மனசாட்சி ஒன்று இருக்குல்ல. ஸோ அதனால வந்து ரிலீஸ் டைம்ல வந்து ஏதாவது அந்த மாதிரி பிரச்சனைங்கிறத அதை அட்ஜஸ்ட் பண்ணி போக வேண்டியது. ரைட். ஏன்னா இப்போ வழக்கமாக தமிழ் சினிமாவில் ஒரு விஷயம் சொல்லுவாங்க, ஒரு ஹீரோ ஹைட் அண்ட் வெயிட்டாக இருந்தால் தொடர்ந்து அவங்கள போலீஸாக போட்டு அடிப்பாங்க, கடைசி இவரை டிராஃபிக் போலீஸாக பார்த்தாச்சு, வால்டர்ல நார்மல் போலீஸாக பார்த்தாச்சு, இப்போ இதில் ஒரு மாதிரி நாயகல் ஜாக்கிரதையிலையும் போலீஸ் தான். இன்ஃபேக்ட் ஜாக்சன் துறையிலையும் வந்து காப் ரோல் தான். அது வந்து அந்த படத்தில் வந்து எங்கேயுமே யூனிஃபார்ம் இல்லாதனால உங்களுக்கு அது போலீஸ் ஃபிலிம்ங்கிறது எஸ்டாப்ளிஷ் ஆகலை, அதுலேயும் வந்து காப் ரோல் தான். ஸோ அப்போ உங்களுக்கு ஒரு டிரெக்டராக ஒரு டாஸ்க் இருந்திருக்கும்ல, இதுக்கு முன்னாடி ஒரு நிறைய படங்கள் காப்பாக பண்ணியிருந்தாலும் இதில் ஒரு வித்தியாசமான காப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் அதில் என்னென்ன விஷயங்கள் ஸ்பெஷலாக பண்ணீங்க? சார் வந்து இப்போ நம்ம நிறைய இதில் நானுமே போலீஸாக சாரை பார்த்து தான் சிலது இந்த கேரக்டருக்கு இவர் தான் கரெக்டாக இருப்பார்னு நம்ம நினச்சி போகிறோம். சரி, அதில் தான் நம்ம டிஃப்ரெண்ட்டு காமிக்கலான்னு பார்க்கும்போது கதையிலே நான் எழுதியிருக்கும் போதே மாலை போட்டிருப்பாங்க, ஹீரோ காலையில் மலைக்கு போவாங்க. அப்போ அது எனக்கு கொஞ்சம் கரெக்டாகவும் இருந்தது. சாரை வந்து ஓப்பனிங்கில் போலீஸாக காமிச்சிட்டு அடுத்து நாம் நினச்ச ஒரு ஃபீலுக்கு சாரை கொண்டு வரோம்னு சொல்லிட்டு தான் இந்த மாலை போட்டிருந்த கெட்டப் கொஞ்சம் ரொம்ப நல்லாவே இருந்தது சாருக்கு. அதையும் நாங்கள் ஃபாலோ பண்ணிட்டோம் சார். கரெக்ட் சார். உங்களுக்கு எப்படி இருக்கு? ஏன்னா இப்போ ஃபர்ஸ்ட் போஸ்டர்லாம் பார்க்கும்போதும் சரி, இப்போ படத்தோட ட்ரெயிலர் இவர் போலீஸ்ன்னு காட்டுறாங்க, எந்த போலீஸ் இவ்வளோ தாடி இவ்வளோ இதெல்லாம் வச்சிருக்காங்கன்ற மாதிரி ஒரு கேள்வி வரும்ல. மாலை போட்டிருந்தா கூட அலோடா சார்? இப்போ நீங்கள் அதுக்கான ஒரு சர்ச் பண்ணி நோட்டீஸ் பீரியடை கொடுக்கணும் சார். நம்ம வந்து அங்கே கொடுத்து நம்ம இது மாதிரி மலைக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேல் இடத்துல நம்ம கொடுக்கும் பொழுது அதுக்கான அப்ரூவல் உண்டு சார். உண்டு இல்லை? உண்டு, சொல்லியிருக்காங்க. உண்டு, எனக்கு சொல்லியிருக்கிறாங்க. அதை சொல்கிறேன். ஏன்னா இப்போ இந்த லுக்கு பார்க்கறதா இருக்கட்டும், ஒரு நைட்ல நடக்கிறது நிறைய பேர் இந்த கமெண்ட்ஸோட போட்டிருந்தாங்க, கைதி கனெக்ட் ஆகுது, ஒரு சிங்கிள் நைட்ல நடக்குது, இவரும் ஒரு போலீஸ் ஸ்டோரி, இந்த பட்டை கட்டெல்லாம் பார்க்கும்போது. ப்ளஸ் படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் லான்ச் பண்ணது வந்து கார்த்தி அண்ணா தான் லான்ச் பண்ணாங்க. அண்ட் படத்தோடைய ட்ரெய்லரை ஃபர்ஸ்ட் அஃபிஷியல் ட்ரெய்லரை ரிலீஸ் பண்ணது வந்து லோகேஷ் கனகராஜ் பிரதர் தான் பண்ணார். ஸோ அதனால அந்த கனெக்ட் இருக்குமாங்கிற டவுட் இன்னுமே ஆடியன்ஸ்க்கு இருக்கலாம். ஸோ கைதியோட இதுக்கு இருக்கிற சிமிலாரிட்டி அப்படிங்கிறது ரெண்டுமே ஒன் நைட்டில் நடக்கிற ஒரு ஸ்டோரி அண்ட் ரெண்டுமே ஒரு க்ரைம்ங்கிற ஒரு விஷயத்தில் போகும். பட் அதனுடைய கனெக்ட் அப்படிங்கிறது இதில் வந்து இருக்காது, டோட்டலாக வேறு கதை தான்.
ஸோ அவரோட யூனிவர்ஸ் அவரோட தான். சாரோட கேரக்டர் படத்தோட்டில் சாரோட நேம் வந்து கேஸ்ட்ரோ அப்படின்னு தான். ஓகே, ஃபிடல் காஸ்ட்ரோ அவரோட கேஸ்ட்ரோன்னு. எதுக்காக நம்ம அதை பண்ணுறோன்னா, எல்லாருக்குமானவர் தான் இவர். பணம் இருக்குது, பணம் இல்லை, அவன் தொழிலாளி முதலாளி, அந்த ஒரு எந்த பாகுபாடும் இவர்கிட்ட இருக்கு. எனக்கு அது உங்களுக்கு படம் பார்க்கும்போது தெரியும். இப்போ ஒரு கொஞ்சம் நல்ல இப்போ ஸ்னீப்பிக் ஒன்று விட போகிறோம். அதில் பார்த்தீங்கன்னா அந்த கேரக்டர் தெரியும். எனக்கு என்ன தோணுதோ, பாதிக்கப்பட்டவங்களுக்கு நியாயம் கிடைக்கிறதுக்கு எனக்கு என்ன தோணுதோ அதை நான் பண்ணுவேன் அப்படி சொல்லி தான் இவர் தீர்ப்பை கொடுப்பார். தீர்ப்புனா அது நியாயமாக இருந்தால் என்ன பண்ணணுமோ அதை செய்வார். அந்த ஒரு முடிவு தான் இவருக்கு என்ன நியாயப்படுதோ அதை செய்வார். இது ஒரு மனசாட்சி படிக்கும். யார் என்னன்னெலாம் பார்க்க மாட்டார். அதனால தான் ஒரு பேர் கேஸ்ட்ரோ அப்படின்னு வச்சோம். அந்த ஒரு இதனால நான் எழுதும் போதே அப்படி தான் எழுதுனேன். ஆக்சுவலாக அந்த டைட்டிலும் நாங்கள் யோசிச்சோம், கேஸ்ட்ரோங்கிற டைட்டிலும் நாங்கள் யோசித்தோம். பட் அது வந்து வேற யாரோ ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்களா இல்லை ஏதோ அது சம்திங் அந்த தலைவர் பேருங்கிறதுனால கொடுக்கறதுக்கு கொஞ்சம் நிறையா கட்டுப்பாடுகள் சொன்னாங்க சார். அதனால கொஞ்சம் யோசிச்சோம். ஸோ எல்லாருக்குமே இருக்கும்ல அது ஒரு ஜட்ஜ்மெண்டல், இந்த படம் பண்ணணும் பண்ண வேண்டாம், பண்ணால் கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகும். ஸோ நீங்கள் பண்ண படங்களை ஒரு 2 படம் சொல்லுங்கள். இந்த படம் மேலே நாங்கள் பயங்கர நம்பிக்கையாக இருந்தோம். எனக்கு ரொம்ப பர்சனல் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடான படம். ஆனால் அது ஃபினான்ஷியலாக அது பெருசாக போகல. பட் இருந்தாலும் அது எப்பயாச்சும் அந்த படத்துக்கான ஒரு அன்பு கிடைக்கும்னா என்ன படம்? லீ சொல்லுவேன். லீ ஆப்வியஸ்ல லீ வந்து என்னன்னா, அஃப்கோர்ஸ் உங்களுக்கு தெரியாது இல்லை, ஸ்டூடெண்ட் நம்பர் 1 பண்ணேன். அதுக்கப்புறம் அப்பாவோட சேர்ந்து நிறைய படங்கள் ட்ராவல் பண்ணேன். சோலோவாக ஒரு ஃபிலிம், ஒரு நல்ல ஃபிலிம், ஒரு கம்பேக் கொடுக்கணும்னு நினச்சி பண்ண ஒரு படம் தான் லீ. லீ வந்து ஆக்சுவலாக அன்றைக்கி பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது. ஆனால் பிரபு சாலமன் சார் டைரக்ஷனில் வந்து குக்கிக்கு அப்புறம் ரிலீஸ் ஆன படம். அண்ட் அந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக்கு, அந்த ட்ரெய்லர்லாம் வந்து அன்றைக்கி வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷன் கிரியேட் பண்ண படம். அண்ட் படத்துக்கு ஒரு டீசெண்டான ஓப்பனிங் இருந்தது. பட் என்னென்னா அந்த காலகட்டத்தில் அது வந்து பெருசாக சஸ்டெயின் ஆகலை படம். ஒரு அன்றைக்கி வந்து ஒரு படம் சக்ஸஸ்ஃபுல் ஃபிலிம்னா ஒரு அன்றைக்கெலாம் 50 நாள் 100 நாள் ஓடுற காலம் அது. அதில் ஒரு 4 வாரம் ஓடின படமாக இருந்தது. ஆனால் இன்னைக்கு அந்த படம் பார்க்கும்போது ஓகே, மேபி இட் வாஸ் அஹெட் ஆஃப் இட்ஸ் டைம். டெலிவிஷன் ப்ரீமியர்ல அந்த படம் எப்பவுமே ஒரு பெரிய ரீச் இருந்தது. சன் டிவியில் வந்து நிறைய தடவை அந்த படத்தை வந்து ப்ளே பண்ணியிருப்பாங்க. அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ ஜென்ரலாக நம்ம ஊரில் ஸ்போர்ட்ஸ்னால் கிரிக்கெட் அப்படிங்கிறது தான் இருக்கும். ஆனால் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன், இப்போ என்னோட சன் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க கிளாஸ்மேட்ஸ்லாம் வந்து கிரிக்கெட் பார்க்குறத விட ஃபுட்பாலுக்கு தான் வந்து கிரேஸ் அதிகமாக இருக்குது. ஸோ மேபி அந்த படம் இன்னைக்கு வந்திருந்தா வந்து டெஃபினட்டாக ஒரு பெரிய சக்ஸஸ். பார்த்துருக்காரா லீ? காமிச்சேன் ஒரு நாள். என்ன சொன்னாரு? ஆஃப்டர் லாங் டைம் நானும் அந்த படம் திரும்ப பார்த்தேன். பார்க்கும்போது எனக்கும் பரவாயில்ல, அன்னைக்கே தப்பில்லாமல் எடுத்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் கிடைச்சது. சரி, நீங்கள் எவ்வளோ அழகாக சிரிக்கிறீங்க. ஏன் நிறைய படங்கள் உங்களை சிரிக்க விட மாட்டாங்க? சொல்லுங்க. இவங்க பண்றது அவரு சிரிக்கிறது மாதிரி நம்ம ஒரு சீன்ல வைக்கலாம் அப்படின்னு நினைக்கிறதுக்குள்ள ஒரு கேஸ் வந்தது. என் படத்துல நான் சிரிக்க வைக்க, மற்ற படத்துல சிரிக்க. அவரு வந்த உடனே ஒரு மிஸ்ஸிங் கேஸ் கையில எடுக்கும் போதே அவர் முகத்தை காட்டும் போதே அந்த மிஸ்ஸிங் கேஸ்ல தான் அவர் இன்ட்ரோ பண்றோம். அப்ப அதனால அவர் சிரிக்க, ஏன்னா அவருக்கு வர்ற பிரச்சனையே அவர் வேற விதமா வர்றாரு. அப்போ நான் சிரிக்க வைக்க என் படத்தில் அதுக்கும் பிறகு அவர் சிரிக்கிறதுக்கான நேரமும் இல்லை சார். ஏன்னா ஓப்பனிங்கில் விடுறோம், இதுக்கும் பிறகு வேற கேஸை தொட்டுக்கிட்டே இருப்பார் சார். இப்போ நீங்கள் பார்த்து ஃபீல் பண்ணியிருக்கீங்களா, நம்ம நல்ல சிரிச்ச முகமாக இருக்கு மேடம், எப்பப்பா நம்ம சத்யராஜ் சார்லாம் அதுக்கு ரொம்ப ஃபேமஸ் அவரோட அந்த ஒரு சிரிப்புகள்லாம். என்னடா நம்மள எல்லா படத்துலையும் ஒரு மாதிரி செடுமுஞ்சில ஒரு மாதிரி ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸராகவே காட்டுறாங்களே, எப்படியே பரபரப்பாகவே இருக்கிறேன் ஏதோ நினச்சி ஒரு வருத்தம் ஓவராலே சொன்ன மாதிரி தான் நடிச்சிருக்கு. அது சம்டைம் டைப் காஸ்ட் ஆகிடும். நம்மளுக்கு வந்து ஆர்டிஸ்ட் வந்து ஒரு குறிப்பிட்ட ஜானரில் வந்து ஒரு சில படங்கள் வந்து நல்லா போகுது அப்படின்னா, ஸோ அந்த ஜானர்லேயே வந்து டைரக்டர்ஸ் டைப் காஸ்ட் பண்ணுறதுக்கான ஒரு சான்ஸ் இருக்குது, ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. பட் எனக்கும் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு அவுட் அண்ட் அவுட் ஒரு ஃபன்னாக ஒரு படம். இப்போ சமீபத்தில் வந்து எனக்கு பார்த்த படத்தில் ரொம்ப பிடிச்சது வந்து டிராகன் வந்து ரொம்ப பிடிச்சது. ஐ மீன் இப்போ டிராகன் நான் பண்ண முடியாது, பட் ஆனால் அந்த மாதிரி ஃபன்னாக ஒரு ஃபிலிம் வந்து நம்மளுடைய ஸ்டேச்சருக்கு தகுந்த மாதிரி ஒன்று பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்குது. இப்போ படமாக ட்ரெய்லராக பார்க்கும்போது இது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இன்ஃபேக்ட் ஸ்னிக் பிக் காமிச்சிருந்தாரு. அது ஒரு விஷுவலாக பண்ணுறதே இது ரொம்ப கஷ்டமான விஷயம். அது ரொம்ப கன்வின்சிங்காக இருந்துச்சு, டு பி ஆனஸ்ட். ஸோ அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு படமாக இது எவ்வளோ ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கு 10 hours? இல்லை, எனக்கு வந்து இந்த படத்து மேலே ஒரு பெரிய நம்பிக்கை வந்து 2 பாயிண்ட். ஒன்று வந்து அஃப்கோர்ஸ் படம் வந்து ஃபர்ஸ்ட் காப்பி பார்க்கும்போது வந்து என்ன பவுண்ட் ஸ்கிரிப்ட் படிக்கும்போது என்ன நம்ம வந்து ரசித்தோமோ அது எல்லாமே வந்து அப்படியே எக்ஸிக்யூட் பண்ணியிருந்தார். அது ஒன்று. அப்புறம் ட்ரேடில் இந்த படம் போட்டு காட்டும் போது யூஸ்வலாக சில படங்கள் ரொம்ப நாள் ட்ரேடில் வந்து ஷோஸ் போகும், பிஸ்னஸ் ஆகாமே இருக்கும். பட் ஏன்னா இமீடியட்டாக வந்து 10 hours வந்து 5 ஸ்டார் செந்தில் சார் படம் பார்த்து உடனே வாங்கிட்டார். அவர் வாங்கி பேரலாக வந்து தெலுங்கு ரீமேக் ரைட்ஸ் வந்து பெல்லங்கொண்ட சுரேஷ் சார் கமெண்ட் பண்ணார். ஓகே, இப்போ தெலுங்கு ரைட்ஸ். ஸோ இன்னைக்கு வந்து தமிழ் சினிமாவில் அந்த பிஸ்னஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு ஸ்மால் மீடியம் பட்ஜெட் ஃபிலிமுக்கு வந்து ப்ரீ ரிலீஸாக நடக்கிறதுங்கிறது வந்து சமீபத்தில் எதுவுமே நடக்கல. அது வந்து இந்த படத்துக்கு நடந்திருக்கும் போது ஒரு பெரிய ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்தது. உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கா சார்? எனக்கு இருக்குங்க. சரி, கடவுளுங்கிறது வந்து இப்போ அதை நம்ம எப்படி அதை என்ன எப்படி சொல்கிறோங்கிறத நம்ம வந்து அதுக்கு ஒரு ரிலீஜியஸ் பேக்ட்ராப் கொடுத்து
தான் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் நம்மளை தாண்டி ஏதோ ஒரு பவர் இருக்குது, நம்மளால் புரிஞ்சிக்க முடியாத, நம்மளால் வந்து மேபி ரீச் பண்ண முடியாத ஒரு பவர்னு ஏதோ ஒன்று இருக்குது. நம்ம ஏதோ ஒரு விஷயம் நம்ம லோவாக இருக்கும்போது வந்து அதை தாண்டி நம்மளுக்கு ஒரு மோட்டிவேஷன் ஃபேக்டருக்கு வந்து ஏதோ ஒரு பிலீஃப் சிஸ்டம் இருக்கிறது வந்து நல்லதுங்கிறது இன்றைக்கி சயின்டிஃபிக்காக கூட வந்து ப்ரூவ் ஆயிருக்கு. ஸோ யூ கேன் கால் இட் காட், கால் இட் த யூனிவர்ஸ், கால் இட் எனர்ஜி. சைனீஸில் சீங்கிறாங்க, இல்லை பிராணாங்கிறாங்க, நம்ம எது வேணாலும் நம்ம பேர் வச்சுக்கலாம். பட் த சம்திங் அபவ் அஸ் அப்படிங்கிறது அது நேச்சர்னு கூட நம்ம வச்சுக்கலாம். இது வந்து என்னுடைய கருத்து. ஸோ இதில் வந்து நானும் அப்பாவும் கொஞ்சம் முரண்பாடு தான். ஓகே, நீங்க கோயில்லாம் போவீங்க ஃபேமிலியா பொறுத்தது. அப்பா நான் அதுக்கும் எதுவும் சொல்ல மாட்டேன். அப்பா அதெல்லாம் எதுவும் உங்க விருப்பம், அது நீங்க போறவங்க போகலாம். நம்ம எங்கள் விருப்பங்கிற மாதிரி தான். ஃபைன், சூப்பர் சார், ஆல்ரெடி அண்ட் ஃபென்டாஸ்டிக், ரொம்ப அழகாக சொன்னீங்க. ஸோ படத்தோட ட்ரெய்லரே ஒரு பெரிய ஒரு எக்ஸ்பெக்டேஷன் தோண்டி இருக்கு. இன்ஃபேக்ட் அந்த ஸ்னீக் பிக் இன்னும் நல்லா இருக்கு பார்க்கும்போது. தேங்க்யூ. ஸோ ஹோப்ஃபுல்லி படமும் அந்த 10 ஹவர்ஸ்ன்றது வந்து பயமா 10 வீக்ஸாக தேட்டரில் அது மாறட்டும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் டைம் அண்ட் ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. MCR Pure Cotton Club, formals and casual shirts. ஏகே வராரு வழி விடுறான். Satyabama Institute of Science and Technology, admissions open.